பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களை அடைவார்கள். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். தேவர்களை எவன் வணங்குகிறானோ அவன் தேவர்களையே சார்ந்திருப்பான். பித்ருக்குகளை எவன் வழிபடுகிறானோ அவன் பித்ருக்குகளை சார்ந்திருப்பான். பூதங்களை எவன் வழிபடுகிறானோ அவன் பூதங்களைத்தான் சார்ந்திருப்பான். ஆனால் என்னை யார் வழிபடுகிறாரோ அவர் என்னை அந்த பரலோக ராஜ்யத்தில் அடைவார். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம். தேவர்களையோ பித்ருக்குகளையோ பூதங்களையோ யாராவது வணங்கி வழிபட்டால் அவர்கள் அவர்களோடு தான் மறுமை நாளில் வருவார்கள். என்னை வணங்கிய மக்கள் என்னை அடைவார்கள். ஆம், புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் மறுமை நாளில் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற அந்த நாளில் யாரையெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவரவர்களோடு நில்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவார். நபிமார்களை வணங்கிய மக்கள் நபிமார்களோடு, ஜின்களை வணங்கிய மக்கள் ஜின்களோடு, மலக்குமார்களை வணங்கிய மக்கள் மலக்குமார்களோடு, கற்களை வணங்கிய மக்கள் கற்களோடு, பூதங்களை வணங்கிய மக்கள் பூதங்களோடு, சைத்தானை வணங்கிய மக்கள் சைத்தானோடு, இந்த உலகத்தில் யார் எதையெல்லாம் வணங்கினார்களோ அவரவர்கள் அவைகளுக்கு பக்கத்திலே நிற்பார்கள், அருகில் நிற்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் பகவத்கீதை கூறுகிறது. 9வது அத்தியாயம் 25வது வசனம். தேவர்களை வழிபட்டால் தேவர்களோடு வருவாய், பூதர்களை வழிபட்டால் பூதங்களோடு வருவாய், பித்ருக்குகளை வழிபட்டால் பித்ருக்குகளோடு வருவாய், என்னை வழிபட்டால் என்னை நீ அடைவாய். பகவத்கீதை தெளிவாக சொல்லுகிறது. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம். தேவர்கள் முன்னோர்கள் பூதங்களை வணங்குபவன் நிச்சயமாக அவர்களோடு தான் மறுமையில் வருவான், பரலோக ராஜ்யத்தில் வருவான். இறைவனை எவன் வணங்குகிறானோ அவன் மட்டும்தான் என்னிடம் வருவான். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 25வது வசனம். அதர்வன வேதம் 40வது அத்தியாயம் 9வது வசனம். யார் இயற்கையை வணங்குகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அறியாமையிலே இருக்கிறார்கள். நன்றாக வாசகத்தை கவனிக்க வேண்டும். இயற்கையை வணங்குகிற மக்கள், சூரியன், சந்திரன், காற்று, நெருப்பு, கடல்கள், தண்ணீர் என்ற இயற்கையை வணங்குகிற மக்கள் எல்லோரும் அறியாமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவில்லை. அது கடவுள்கள் அல்ல. அதர்வன வேதம் பேசுகிறது. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 24, 26வது வசனம். மதியினர்கள், இவர்கள் எல்லாம் மதியினர்கள், மாறுபாடு இல்லாததும் மேம்பட்ட வேறொன்று இல்லாததுமான என்னுடைய ரூபத்தை அறிய மாட்டாதவர்களாய் தோன்றுதல் இல்லாத என்னை தோற்றத்தை அடைந்தவனாக கருதுகிறார்கள். ஆனால் எவரும் என்னை அறியான். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். பகவத்கீதை 7வது அத்தியாயம் 24, 26வது வசனம். இந்த வசனம் என்ன சொல்கிறது? இவர்கள் எல்லாம் மதியினர்கள், இவர்கள் எல்லாம் மதியினர்கள். எந்த ஒரு ஒப்புவமையும் இல்லாமல், எந்த ஒரு ஒப்புவமையும் இல்லாமல், எதற்கு ஒப்பாகவும் நான் இல்லாமல் இருக்கிற எனக்கு உருவங்களை கற்பித்து வணங்கி வழிபடுகிறார்களா இவர்கள்? இவர்கள் என்ன என்னை பார்த்தார்களா? பகவத்கீதை கேட்கிறது. 7வது அத்தியாயம் 24 முதல் 26 வரை உள்ள வசனம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியானால் அதர்வன வேதம் பகவத்கீதை பல்வேறு வகையான ஸ்லோகங்கள் அனைத்தும் ஓரிரை கொள்கை எவ்வளவு தெள்ளத் தெளிவாக கூறுகிறது என்பதை இந்து சகோதர சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்க வழிபாட்டை, நம்முடைய உழைப்பை, நம்முடைய தியாகத்தை எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் செலுத்துகிறோம் என்பா அந்த சகோதர சகோதரிகளே. துர்க்கர்மங்கள் செய்தவர்கள் அனைத்தும் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனை அனுபவிப்பார்கள் என்று வேதகால ரிஷிமார்கள் மனித சமூகத்தை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். துர்க்கர்மங்களை யாராவது செய்தால் இருண்ட அக்னி நிறைந்த நரக வேதனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று எல்லா வேத ரிஷிமார்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி வர வேண்டுமானால் கடோ உபனிஷத் 1ஆம் பாகம் 1 - 12வது வசனம் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறது. சொர்க்கலோகனா பயம் கிஞ்ச நாஸ்தினா தத்துருத்துவம்னா சரயா விபேஜியுவே. சொர்க்கம் என்பது நிரந்தரமானது. அங்கே உங்களுக்கு முதிய வயது கிடையாது, நோய் இல்லை, பயம் இல்லை, அச்சம் இல்லை, மரணம் இல்லை. அருமையான வாழ்வு உங்களுக்கு சொர்க்கத்திலே உண்டு என்று கடோ உபனிஷத் பேசுகிறது. அப்படியானால் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி பெற்று கடோ உபனிஷத் கூறுகின்ற அந்த பூர்ண ஜென்ம பூமியில் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் இதோ திருக்குரான்
இது உலக மக்களுக்கெல்லாம் அருளப்பட்ட திருக்குரான் உங்களை அழைக்கின்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. 12வது அத்தியாயம் 40வது வசனம். மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வஆபாவுக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான். நீங்கள் வணங்குகின்ற கடவுள்களுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற பெயர்கள், உருவங்கள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் வைத்த பெயர்களானே தவிர அதற்கும் இறைவனுக்கும், அதற்கும் தூதர்களுக்கும், அதற்கும் இறை வேதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் உங்களுக்கு காண்பித்து தந்த வழிமுறைகள் எல்லாம் அவை. 12வது அத்தியாயம் 39வது வசனம். அர்பாபன் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார். பல தெய்வங்கள் இருப்பது இந்த உலகத்தில் நல்லதா, அல்லது அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிற ஒருவனான அல்லாஹ் மட்டுமே இருப்பவன் நல்லவனா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். 7வது அத்தியாயத்தின் 194வது வசனம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பொருள்களை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும். அல்லாஹ் அல்லாமல் யாரையெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபடுகிறீர்களோ அவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய அடிமைகள். உயிரோடு உள்ளவர்களை நீங்கள் வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், அவைகள் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள். எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உதாரணம் சொல்கிறான். 30வது அத்தியாயத்தின் 28வது வசனம். லரபலக்கும் மஸலம் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்தே அவன் உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறுகிறான். அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ் உதாரணம் சொல்கிறானாம். ஹல்லக்கும் மிம்மா மலக்கத் ஐமானுக்கும் மின் சுரக்கா ஃபீமா ரஸக்னாக்கும் ஃபஅன்தும் ஃபீஹி ஸவாஉன் தகாஃபூனஹும் கஹீஃபத்திக்கும் அன்ஃபுஸக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அடிமை இருந்து அந்த அடிமையை எஜமானனாகிய நீங்கள் சமத்துவம் கொடுத்து சமநிலையில் நீங்கள் நடத்துவீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். அடிமையை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள், வேலைக்காரனை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கிறீர்கள். ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் எனக்கு இணையாக என்னால் படைக்கப்பட்ட பொருள்களை கொண்டு வந்து வணக்க வழிபாடு செலுத்துகிறீர்களே, என்ன நியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணத்தின் மூலம் கேட்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே,